ஆத்ம வணக்கம். உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் 1ஆம் பாகம். தலைப்பு இரவும் பகலும். 1. இக்காணுகின்ற உலகத்தை எந்த அரசர்களாலும் அளவிட்டு சொல்ல முடியாது. ஆனால் அதன் அளவை சொல்லலாம். இவ்வுலகத்தின் அளவு ஒரு அங்குஷ்டம் மாத்திரமே ஆகும். அதாவது கையின் பெருவிரலின் நீளம். அதுவே மூக்கின் நீளம். அவ்விதம் இருக்கும் மூக்கின் மேலும் கீழும் உலகமில்லை. பிரகிருத்தியான சிவசக்தி மூக்கின் துவாரத்தின் வழியே மேலும் கீழும் கதாகதம் செய்யும்போது மட்டுமே உலகம் உள்ளது. 2. இவ்வுலகத்தின் உற்பத்தி ஸ்தானம்தான் கிழக்கு. அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் பிராணனான சூரியன் அடங்கி இருக்கும் பொழுதாகும் சூரியோதயம். அதுவே சூரியன் கிழக்கில் உதிக்கின்றது என்று சொல்ல காரணம். 3. சூரியன் மறைந்து இருளாகிறது. இருளாவதற்கு காரணம் வெளிச்சம் இல்லாததால். எந்த இடத்திலிருந்து வெளிச்சம் உண்டாகின்றதோ அவ்விடத்திலிருந்தே வெளிச்சம் இல்லாமையும் கண்டு வருகின்றோம். அவ்விதம் வெளிச்சம் இல்லாமல் வருகிற சமயத்திற்கு தான் அஸ்தமனம் என கூறுவது. 4. பிரகாசம் உண்டாகிவிட்டால் வேறொன்றினால் தடை ஏற்படுவதில்லை. நமக்கு பிரகாசிக்கின்ற தோற்றம் எவ்விதமெனில், இரவென்று நினைத்து வருகிற இருளான சமயம் ஒரு விளக்கில் திரி போட்டு தீபம் ஏற்றினால் அதற்கு தகுந்த பிரகாசம் உண்டாகின்றது. 10 மைல் பரப்பளவில் ஒளி வீசுகின்ற ஒரு சிம்னி குழாய் வைத்த ஒரு விளக்காய் இருந்திருக்குமானால் அதன் சக்திக்கு தகுந்தவாறு வெளிச்சம் உண்டாகக்கூடும். அது எவ்வளவு தூரம் பரவி இருக்குமோ அதுவரையில் நாலா பக்கங்களிலும் உள்ள எல்லா பொருட்களையும் காணலாம். ஆனால் அந்த விளக்கிற்கு சமீபமாக அதை தொடாமல் ஏதேனும் ஒரு பொருளை வைத்து மறைத்தால் அதன் பின்பக்கம் இருளாகின்றது. காரணம் தன் இயல்பான நிலைமை இருள்தான். அந்த இருளில் தீபம் ஏற்றியதால் வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்திற்கு மறைவு ஏற்பட்ட பொழுது சகஜமான இருள் காணப்பட்டது. இவ்விதம் இப்பொழுது நமக்கு பிரகாசிக்கவில்லை, இருட்டாகும். பிரகாசித்தால் இருள் இல்லை. 5. சூரியன் என்பது பிராணன் ஆகும். அப்பிராணனை மேற்கூறிய சிரசாயிருக்கின்ற ஆகாயத்தில் அசையாமல் நிறுத்தினால் பகலாகின்றது. பகலென்று சொல்லுவது பரமாத்மாவான மனத்தை சிரசினில் பிரகாசிக்க செய்வதேயாகும். அப்பொழுது சூரியன் உதயமாகி பிரகாசித்து பகலாகின்றது. பின் இருளாவதில்லை. அவ்விதம் சூரியன் உதயமானால் எந்தவித தடையும் இல்லாமல் எல்லா நிலைமைகளையும் காணவும் அறியவும் செய்யலாம். அதற்கு எந்த காலமும் இல்லை. இப்போது நமக்கு இருளாக இருக்கிறது. இந்த இருளால் தான் பிரகாசம் உண்டு என்ற தோற்றம் உண்டாயிற்று. இதற்கு இரவென்று சொல்ல காரணம் தானாயிருக்கின்ற ஜோதி சிவசக்தியாய் இருக்கின்ற 3 குணங்களுடன் வெளியினுள்ளில் வந்து பரவி இருக்கின்றது. அதாவது சாத்வீகம், ராஜசம், தாமசம் இவைகளாகும். அச்சக்தியிலிருந்து உற்பத்தியாகி இருக்கின்ற முக்குணங்களையும் ஒன்றாக்கி அவற்றினுடைய உற்பத்தியாய் இருக்கின்ற சக்தியோடு சேர்த்து புருவ மத்தியில் நிலை நிறுத்தி மனமும் விழிகளும் அசையாமல் இருக்கும் பொழுது பிரகாசிக்கும். அந்த சமயத்தில் ஆகாயத்தில் சூரியன் உதயமாகி பகலாகிறது. சூரியோதயமானால் இருள் இருக்காது. 6. இப்பொழுது சொல்லக்கூடிய பகல் நம்மிலிருக்கும் சக்தி, தானாயிருக்கின்ற பிராணன், அகங்காரமாய் இருக்கின்ற வாசல் வழியாக வெளியே பிரதிபலிக்கின்ற நிலைமையாகும். 7. மத்தியானத்தில் 1000 கோடி சூரியன்கள் ஒன்றாய்ச் சேர்ந்து உதயமானால் எவ்வளவு பிரகாசம் உண்டாகுமோ அவ்வளவு பிரகாசமாகும். நம் சைத்தன்யம் அந்த சைத்தன்யத்திலிருந்து உண்டான ஜீவசக்தியின் வழியாக சிந்தனைகளை உண்டாகின்றன. அப்பொழுது வேறுபட்ட பிரகாசமாகின்றது. வேறுபட்ட பிரகாசத்திலிருந்து நம்முடைய சைத்தன்யத்தை நம்மில் பிரதிபலித்து காண்கிறோம். அவ்விதம் பிரதிபலித்து பிரகாசிக்கப்படுகின்ற சூரியனை பார்த்தால்
அதிகொடூரமாகிய கிரணங்களால் கண்கள் மூடி போகின்றன. ஜீவசக்தியாகிய வாயுவிலிருந்து மனம் உற்பத்தியாகி பளிங்கு வர்ணமாய் முட்டை வடிவமாய் இருக்கின்ற வெளியினுள்ளில் நம்மிலிருந்து முன்பு சொல்லிய பிராணன் பிரகாசமாகி பிரதிபலித்ததாகும் இக்காணுகின்ற சூரியன். அதை நாம் அகங்காரத்தினால் பார்ப்பதாலாகும் சூரியன் மிகவும் ஜொலிக்கின்றதாய் பார்க்க முடியாமல் இருக்கிறது. எப்பொழுது அப்படி பிரதிபலிக்க விடாமல் தன்னில் அடங்குகிறதோ அப்போது நமக்கு பகல் ஆகும். 8. நமக்கு இப்பொழுது இரவென்றும் இருளாகுமென்றும் சொல்லவில்லையா? அவ்விருளில் நம்மில் இருக்கின்ற பிராணன் வெளியினுள் பிரகாசிக்கின்ற போது பகல் என்றும், அதுபோல் வெளியினுள்ளில் பிரகாசிக்கின்ற பிராணன் எப்பொழுது நம் உள்ளில் தானே அடங்குகிறதோ அப்போது இரவு என்றும் சொல்லப்படுகிறது. அதை போலவே நம்முடைய புருவ மத்தியில் பிராணனாய் சூரியனாய் இருக்கின்ற பிரகாசம் அகங்காரமாய் இருக்கின்ற வாசலின் வழியாய் வெளியினுள்ளில் பரவி பிரகாசிக்கின்றது. அப்பொழுது நமக்கு பகல் என்றும், அந்த அகங்காரமாய் இருக்கின்ற வாசலை அடைத்து வெளியினுள்ளில் பிரகாசிக்காமல் வரும்போது நமக்கு இரவு என்றும் சொல்லப்படுகிறது. இந்நிலைமை தூக்கம் ஆகும். ஆதலால் இரவு பகல் உண்டென்று தோன்றுவது இப்போதைய நித்திரையில் காணக்கூடிய சொப்பனமே. ஆத்ம வணக்கம்.